தொடர்ச்சியாக 3 நாள் விடுமுறை காரணமாக மக்கள் கூட்டம் அதிகமாக வரல. அநேகமாக இன்னும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் இங்கே அதிகமான கூட்டம் வந்துடும் நினைக்கிறேன். ஏற்கனவே அந்த பகுதியில் எல்லாம் கூட்டமாக இருக்காங்க. அந்த பகுதியில் மக்கள் எல்லாம் கூட்டமாக இருக்காங்க. நல்லா காற்றடிக்குது, அது மட்டும் தெரியுது நல்லாவே. பார்த்தீங்களா, தண்ணீரோட சத்தம் பயங்கரமாக இருக்குது. நல்லா காற்று அடிக்குது, இங்கே பயங்கரமாக காற்று அடிக்குது. மக்கள் காவேரி ஆற்று தண்ணினாவே அது தண்ணி தான். இந்த தண்ணீரோட சத்தம் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. அந்த பகுதியில் போனால் கொஞ்சம் சாரல் அடிக்கும்னு நினைக்கிறேன். அந்த பகுதியிலேருந்து வர தண்ணியோட சாரல் உங்களுக்கு தெரியுதா? ஆனால் அன்றைக்கி செமையான கிளைமேட் சேஞ்சு, மழை வர மாதிரி இருக்குது. தண்ணி திறந்து விட்ருக்காங்க. மக்கள் இதுக்கு மேலே தான் கூட்டமாக வருவாங்க. ஐயோ, இந்த இடத்துக்கு வந்தாவே ஏதோ ஒரு நிம்மதியாக இருக்குது மக்களே. இந்த வழியாக அப்படியே போகுது. இன்னும் தண்ணீர் அதிகப்படுத்துவாங்க போல தெரியுது. அங்கே இருக்கவங்களோட கூட்டம் என்னன்னு நம்மளுக்கு சரியாக தெரியல. தண்ணீர் இன்னும் அதிகப்படுத்துகிறாங்க. இங்கே சைரன் அடிக்கிற சவுண்டு உங்களுக்கு அலார சத்தம் கேட்குதா என்னங்கிறதும் சரியாக தெரியல. ஏற்கனவே மக்கள்லாம் அந்த பக்கம்லாம் கூட்டம்லாம் வர தொடங்கிருச்சு. கிட்டத்தட்ட அப்படி தான். இந்த முறை எனக்கு தெரிஞ்ச இந்த 2 மாதத்தில் குறைஞ்சது 5வது முறையாக இந்த 16 கண் பாலம் வழியாக தண்ணீர் வந்து மறுபடியும் திறந்துருக்குங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. காவேரி நதிநீர் பிரச்சனை தான் ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட முழு ஆதரவும் எனக்கு தேவைப்படுது. முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் தண்ணீர் அதிகப்படுத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் தெரியுது. உங்களுக்கு எதாவது தெரியுதா? என்னுடைய மொபைலோட கிளாரிட்டி அவ்வளோதான். இது லைவாக போடுவேன். ஆனால் என்கிட்ட 30 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. 50 சப்ஸ்கிரைபர் இருந்தால் தான் லைவ் போட முடியும். அதனால் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த பக்கம் போகலாம். ஆனால் அந்த பக்கம் வந்து கரெக்டாக எப்படி வியூ இருக்கும் என்னங்கிறது தெரியல. பாருங்கள், ஒரு கொஞ்ச நேரத்தில் ஒரு 5 நிமிஷத்தில் எவ்வளோ கூட்டம் மறுபடியும் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு மக்கள்லாம்.
பயங்கர கூட்டம். இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் இந்த பாலத்தில் நடக்கிறதுக்கும் நேரம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஐயையோ, இந்த காற்று மேலே படும் பொழுது மக்களே, இன்னொரு காட்சி என்னன்னா, தண்ணீர் வந்து மீண்டும் அதிகப்படுத்தியிருக்காங்க. இதில் வந்து தண்ணி வந்து மறுபடியும் அதிகமாக வருது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நடு சென்றாக வந்து வருது. இந்த பக்கத்தில் தான் வருது. ஒரு கொஞ்ச நேரத்தில் கூட்டம் அதிகமாக வர ஆரம்பிக்கும். பார்த்தீங்களா 5 நிமிஷத்தில் எவ்வளோ கூட்டம் வந்திருக்குன்னா.
கடையெல்லாம் வந்துருச்சு. மக்கள் கூட்டம்லாம் அதிகரிச்சுட்டே இருக்குது. இன்னும் நேரம் ஆக 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 கூட்டம் அதிகரிச்சுட்டே இருக்குது. செமையாக காத்தடி. நல்லா இருக்கிறேன். எங்கே அன்னைக்கு அங்கே கீழே தள்ளிட்டு போன வண்டியா? ஆ மாதா கோயில் தேருக்கு போயிட்டு அப்புறம் எப்போ வந்த? அன்றைக்கே வந்துட்டியா? நைட்டாக வந்துட்டியா? சரி விட, இன்றைக்கி ஓரளவுக்கு வியாபாரம் இருக்கும். மக்களை இங்கே பார்த்தீங்களா முனியப்பனை? செமையாக இருக்குது மக்களை. இந்த இடத்துல நல்லா சாரல் அடிக்குது. நல்லா இருக்குது இப்போ இருக்கிற கிளைமேட்டு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட்டம் மறுபடியும் அதிகமாக இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக கூட்டம் அதிகமாகும். இதோட என்ன ஹைலைட்டுன்னு பார்த்தீங்களா, இந்த தண்ணியிலேருந்து மீன்கள்லாம் எதிர்நீச்சல் போடும். இன்றைக்கி தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. அநேகமாக நாளைக்கெல்லாம் ஓரளவுக்கு எதிர்நீச்சல் போட ஆரம்பிச்சிக்கும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து கீழே இறங்கின மீன்லாம் ஓரளவுக்கு தேக்கந்தேரி மீன்கள்லாம் மேலே ஏற ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடம் நல்லா இருக்குது. வியூ பாயிண்ட்டு நல்லாதான் வியூ பாயிண்ட்டு தான். இங்கேருந்து பார்க்கலாம். முதல்ல அந்த பகுதியில் அலோவ் பண்ணுவாங்க. இந்த கரெக்டாக எப்படின்னா அந்த பகுதியில் அலோவ் பண்ணுவாங்க. இப்போல்லாம் அங்கே போய் எல்லாம் அதிகமாக இது பண்ணுறாங்க. மக்கள்லாம் தண்ணிக்கிட்ட ரொம்ப கிட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு யாரையும் இப்போ அலோவ் பண்ணுறது இல்லை. இது ஒரு முனியப்பன் கோவில். அதே மாதிரி இந்த பாலத்துக்கடியில் இன்னொரு கருப்புசாமி கோவில் இருக்குது. லைவ் போட முடியாது. 50 சப்ஸ்கிரைபர் இருந்தால் மட்டும்தான் போட முடியும். ஃபைனலாக மக்கள் கூட்டமும் அதிகமாகிடுச்சு. கொஞ்சம் இருட்டவும் ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இருக்குது பார்க்குறது.